ஹலோ எவ்ரிஒன் ஹேவ் அ குட் டே. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜிடபிள் குருமாவும் சப்பாத்தியும் தான் அம்மா செஞ்சுருந்தாங்க. ரீசெண்டாக வந்துட்டு டார்க் சாக்லேட் போட்ட பீனட் பட்டர் வாங்கியிருந்தேன். அதான் வந்துட்டு லித்துக்குட்டிக்கு போட்டு கொடுத்தேன். அதோட டேஸ்ட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் நான் சாப்பிடல, டயட்ல இருக்கிறதுனால. எனக்கு வந்துட்டு கவுனி அரிசி கஞ்சி வச்சிருந்தேன். இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். கவுண்டர் டாப்ல இருந்த உப்பு ஜாடி கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்துச்சு. அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இன்னைக்கே ரீஃபில் பண்ணி வச்சோம். ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால உப்பு ஜாடிலாம் கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு வெஜிடபிள் குருமாவும் சப்பாத்தியும் போட்டு கொடுத்துருந்தேன். கொஞ்சம் முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சிருந்தேன், அதையும் கொடுத்து விட்டுருந்தேன். அம்மாலாம் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கிறதுனால அவங்களுக்கு பொரிச்ச குழம்பு வச்சிருந்தாங்க, ரசமும் கொஞ்சம் வச்சிருந்தாங்க. மீதம் இருந்தால் மீனை வந்துட்டு பசங்களுக்கு வறுத்து கொடுத்தாச்சு. அப்படியே கவுண்டர் டாப்ல இருந்த ஸ்டாண்டையும் வாஷ் பண்ணியாச்சு. இதை நான் அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் அழுக்காயிடுது. செவ்வாய் வெள்ளிக்கிழமையில உப்பு ஜரி இல்லை பருப்பு அரிசி டப்பாவெல்லாம் கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி காலியாகிற மாதிரி இருந்தால் முத நாளே கழுவி ரீஃபில் பண்ணி வச்சிருங்க. அடுத்த வீடியோ